இந்த காலை ஆராதனையிலே எங்களோடு பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்து நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் இயேசுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளாக எங்களை நடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒருமைக்குள்ளாக எங்களை நடத்தும், உம்மை ஆராதிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம், துதிப்போமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை நாம் ஆராதிப்போம், தொழுதிடுவோம், இணைந்து நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவே நிறுத்தி நீரே, சாத்திய தேவன் நீரே. கழுவே நிறுத்தி நீரே, சாத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீரி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்ல
நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிதாவை நோவாவை நினைவு கூர்ந்த தெய்வம் நீர். எங்களையும் இந்த சூழ்நிலையிலும் எங்களை நினைவு கூறுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் எங்களை நினைத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்வோமா? உள்ளான உள்ளத்திலிருந்து அவரை நாம் ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சுமா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் காலுமுதலால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் காலுமுதலால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி
ஐயா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நோவாவை நினைவு கூர்ந்த எங்கள் தெய்வம், எங்களை நினைவு கூர்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் நினைப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து வேதாகம வாசிப்பு. இப்பொழுது வேதாகம வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 - 5 வரை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. நாம் தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற அன்பின் தகப்பன் நீர். இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசும்படியாக உம்முடைய சத்தியத்தை எங்களோடு ஆண்டவரே தெளிவுபடுத்தும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுவீர், நடத்துவீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். புயல் காற்றிலே எப்படி நாம் பலமாய் இருப்பது என்ற குறித்துதான் நம்முடைய செய்தியின் தலைப்பாக கடந்து செல்கிறோம். கடந்த வாரத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் கவனித்து தியானித்தோம். பேதுரு அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அழைக்கப்பட்ட சீஷர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளை குறித்து நாம் அங்கே கவனித்து இன்றைக்கு 2வது பாகத்திற்குள்ளாய் வருகிறோம். வசனங்கள் 3 - 5 வரை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு கேள்வியோடு நாம் துவங்குகிறோம். நாம் ஒரு பயணத்தை செல்லும் பொழுது, அந்த பயணம் போராட்டமான பயணமாய் மாறும் பொழுது, நாம் தொடர்ந்து செல்வதற்கு என்ன காரணமாயிருக்கும் என்பதுதான் கேள்வி. நம் பயணத்தை தொடருவோமா, அல்லது இடையிலே சோர்ந்து போய் பின்வாங்கிடுவோமா, அதை விட்டு விடுவோமா என்பதுதான் கேள்வி. இதன் மத்தியிலே இந்த படத்தில் நாம் பார்க்கிற அந்த காட்சிக்கு சமமாக நாம் தொடர்ந்து போகும்படியாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்களும் இருக்கலாம். அந்த சகோதரருக்கு கை கொடுத்து தூக்கி எடுக்கிறதை போல கர்த்தருடைய வசனம் நம்மை தூக்கி எடுத்து தொடர்ந்து முன் செல்லும்படியாய் வருகிற வசனமாய் இருக்கிறது. அதுதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். குறிப்பிட்ட வண்ணமாய் 3வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் கவனிக்கிறோம். எப்படி கர்த்தருடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து நடத்துகிற வசனமாய் இருப்பது என்று நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது அவர் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், நம் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய பிதாவாகிய கர்த்தருக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்.
அப்ப ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு துதி, கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியாக அது காணப்படுகிறது. இதன் மத்தியிலே கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசுகிறது. கர்த்தரை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே துதிக்க நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏன் துதிக்க வேண்டும்? துதி கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மை நடத்தும், கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் நம்மை நடத்தும், கர்த்தருடைய மறைவுக்குள்ளாக நாம் இருக்கக்கூடியவர்களாக துதி நம்மை நடத்துகிறது. சங்கீதம் 150வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்றைக்கு எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியம். இது நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் என்ன காரணத்தின் நிமித்தம் நாம் துதிக்கணும்? எதனால துதிக்கணும்? இந்த நாட்களிலே ஆண்டவரை துதிப்பதற்கு, நன்றி சொல்வதற்கு ஒருவேளை நமக்கு காரணம் குறைவா இருக்கலாம், அல்லது காரணமே இல்லை என்று சொல்லலாம். இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ போராட்டங்கள், இதன் மத்தியில நான் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஏன் நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? ஏன் கர்த்தரை தொடர்ந்து நான் மகிமைப்படுத்த வேண்டும்? அதற்கு காரணம் பேதுரு கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த 1வது வசனத்துல அவருடைய பெரிதான இரக்கங்களின் நிமித்தம், தேவனுடைய பெரிதான இரக்கங்கள், அதிகமான இரக்கங்களின் நிமித்தம் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவரே என்று சொல்லி பாடுகிறோம். அப்ப இரக்கம் உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவர் மனதுருக்கம், மன இரக்கம் உடையவராய் காணப்படுகிறார், தயவுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் நம்மை நேசிக்கிறபடியினால் நமக்கு தயவு காண்பிக்க கூடியவராக செயல்படுகிற நம்முடைய தேவன் தான் நாம் விசுவாசிக்கிற தேவன். அப்ப அவர் அவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது, நாம் அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கும் பொழுது நம்முடைய பிதாவானவர் எப்படி இரக்கமுடையவராய் இருக்கிறாரோ அப்படியும் நாமும் மாறும்படியாய் லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவராய் இருக்கிறதை போல நாமும் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் அவரை போல மாறும்படியாய் கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசுகிறது, நம்மை அழைக்கிறது. அப்ப அந்த இரக்கத்தின் அனுபவம் நம்மை இரக்கம் உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு அனுபவம். அந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திலே 1 பேதுருல சொல்லுகிறார், அவர் நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப மறுபிறப்பு அடைந்து புதிய ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை பெற்றவர்களாய்தான் நாம் இருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்காக, இந்த மறுபிறப்புக்காக, புது வாழ்வுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கேள்வி, ஒருவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார், அவன் கிறிஸ்துவனா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆமா, நிச்சயமாகவே அவர்கள் சட்டத்தின் பிரகாரமாக அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று எண்ணப்படுவார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அது உண்மையான ஒரு பதில் அல்ல. கோரி டென் பூம் என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுக்கு பேர பிள்ளைகள் இல்லை. அதற்கு அர்த்தம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாய் தேவனை அப்பா என்று அழைக்கிறோம். நாம் எத்தனை சந்ததி கிறிஸ்துவர்களாய் பிறந்திருந்தாலும் நாம் தேவனை அப்பா பிதாவென்று அழைக்கும்படியாய் புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அந்த அனுபவத்திற்குள்ளாய் தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்ப மறுபிறப்பு அடைவது என்றால் என்ன? ஒரு மறுபிறப்பு அடைந்த கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன? நாம் அநேகர் நினைக்கலாம், இது ஆவிக்குரிய சபைகள் இல்ல பேசுகிற பாஷை, ஆவிக்குரிய சபைகளிலே பேசப்படுகிற காரியம் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அது நிஜம் அல்ல, அது உண்மை அல்ல. ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே பேசப்படுகிற வசனம் அல்ல. இது வசனத்தில், வேதாகமத்தில் உள்ள ஒரு காரியம்.
மறுபிறப்பு அடைய வேண்டும். அப்ப யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவனுடைய பேர் நிக்கோதேமு. அவன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான். இதோ அவர்கள் சம்பாஷிக்கும் பொழுது இயேசு அவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அவனுக்கு அந்த காரியம் மிகவும் ஒரு ஆச்சரியமா இருந்தது, மிகவும் ஒரு குழப்பமான ஒரு காரியமாகவும் இருந்தது. ஏனென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டுமா? வயது கடந்து போயிற்று. அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியிலே, ஒரு தகுதியிலே அவர் இருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையின் மத்தியிலே இயேசு சொல்லுகிறார் அவரிடத்துல, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்றைக்கு நாமும் நிக்கோதேமுவை போல இந்த கேள்வி கேட்கலாம். நான் தான் காலங்காலமா சபைக்கு வருகிறேனே, காலங்காலமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேனே. ஆனா கேள்வி என்னவென்றால், மறுபடியும் பரிசுத்த ஆவியானவராலே பிறந்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நமக்கு உறுதியான ஒரு பதில் வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த கொடுக்கிற அந்த அனுபவத்தை, பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை, அந்த உறுதிக்குள்ளாக நாம் வார வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கும்படியாக இயேசு கூறுகிற அந்த வார்த்தை தான் இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார். தேவன் நாம் மறுபடியும் பிறக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செய்த இந்த மகா பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாம் உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறோமா, அல்லது மதத்தின் உடைய ஒரு ரூபத்தை மாத்திரமே தரித்திருக்கிறோமா? வெளிய தோற்றம், ஒரு தேவ பக்தியின் வேஷம் மாத்திரமே தரித்து கொண்டிருக்கிறோமா? நாம் வெளிய தோற்றத்தில் பார்க்கும் பொழுது, வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ஒரு தேவ பக்தியை போல, கிறிஸ்துவர்களை போல வெளியரங்கமாய் எல்லா காரியங்கள் காணப்படும். ஆனா ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும். ஆவிக்குரிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுகிற, சம்பாஷிக்கிற, அவர் பேசுகிற, அவர் உணர்த்துகிற, அவர் மாற்றுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் போகிற அனுபவம் தான் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம். இன்றைக்கு நீங்களும் நானும் மறு வாழ்வு, மறு பிறப்பு, இந்த வாழ்க்கையிலே, மறு வாழ்க்கையில் அல்ல, இந்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவராலே மறு வாழ்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறந்தது எதற்காக? ஒரு புதிய ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை பெறும்படியாக. கடந்த வாழ்க்கையிலிருந்து ரட்சித்து புது வாழ்க்கை கொடுத்து நம்மை நடத்துவது எதற்காக? இந்த நம்பிக்கை, புதிய நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை தேவன் நமக்கு தருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் அநேகர் இந்த புதிய வருஷத்திற்குள்ளாய் நுழையும் பொழுது 2020 ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமா இருக்கும், ஒரு நன்மையான வருஷமா இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாறப்போகிறது, நன்மையான காரியங்கள் மாத்திரமே இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே நாம் நுழைந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது. என்ன வாழ்க்கை இது? என்ன சூழ்நிலை இது? நம்முடைய வாழ்க்கை வருங்காலம் எப்படி இருக்க போகிறது? குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிற போகிறது? இந்த சூழ்நிலையிலே நம் நம்பிக்கை அற்றவர்களாக, நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் பலவீனமாகி விசுவாசத்தில் கூட நாம் கலங்கி பின்வாங்கி போகக்கூடியவர்களாக இருக்கலாம். நம்பிக்கை அற்று போகிறவர்களுக்கு தான் ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை தேவை. செத்து போன ஒரு நம்பிக்கை அல்லங்க. கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை பெற்றவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதுனால நாம் கொள்ளுகிற இந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கை ஏன் ஜீவனுள்ள நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியினால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை, உயிருள்ள நம்பிக்கையா இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்குள்ளாய் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுரு இந்த ஜனங்களுக்கு எழுதும் பொழுது அவர்கள் பரதேசிகளாக,
அநேக இடங்களிலே சிதறப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் சிதறப்பட்டிருந்தாலும் அவர்களிடத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு நாம் சிதறப்பட்டவர்களாய் காணப்படலாம், ஆனா நமக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை நிஜம், அந்த நம்பிக்கை உண்மை, அந்த நம்பிக்கை உறுதியான ஒரு நம்பிக்கை, உயிருள்ள ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொண்டவர்களாய் தான் இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலை மாறினாலும் நம்முடைய நம்பிக்கை மாறாது என்ற நம்முடைய தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையானது இந்த வாழ்க்கைக்கு மாத்திரமே அல்ல, இம்மைக்கு மாத்திரமே நாம் இயேசுவை விசுவாசித்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நம்பிக்கை கல்லறைக்கும் பிறகு, ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுகிறபடியினால நாம் சொல்லலாம், ஐயோ கிரிமட்டோரியமுக்கும் பிறகு என்று சொல்லலாம். ஆனா நம்முடைய நம்பிக்கை இவ்வாழ்க்கைக்கு மாத்திரமே அல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாம் வாழ போகிற வாழ்க்கைக்கும் நம்முடைய நம்பிக்கை உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, திருத்துவ தெய்வத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை நம்மை கைவிடாத நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கிறது. ஏன் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்றால், அவர் உயிரோடு இருக்கிறபடியினால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறபடியினால், உயிரோடு இருக்கிறபடியினால் நம்முடைய நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கையா இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை குறித்து தான் பேதுரு தொடர்ந்து எழுதுகிறார். இந்த நம்பிக்கை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தபடியினால். அப்ப அந்த உயிர் தெழுதல் ஒரு விசேஷமான ஒரு காரியம். அந்த உயிர் தெழுதல் ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், சிலுவையிலே தான் மரித்தார், அவர் ஜீவனை விட்டார், நமக்காக பலியானார் என்பது நிச்சயம், உறுதி. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தவராகவே இருந்திருந்தால் நமக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தவர் மாத்திரமே அல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தபடியினால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு, ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை பெற்றவர்களாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த உயிர் தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திவாரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அஸ்திவாரமாய் காணப்படுகிறது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீண் என்று பவுல் 1 கொரிந்தியர் 15 எழுதுகிறார். அப்ப நம்முடைய நம்பிக்கை வீண் அல்ல. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வேதம் குறிக்கிறது, சாட்சிகள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், மகிமையாய் உயிர் தெழுந்தார், சீஷர்களுக்கு காணப்பட்டார், சீஷர்களோடு சம்பாஷித்தார், அவர் பரமேறினார், மீண்டும் வருகிறார். அந்த உயிர் தெழுதலின் மூலமாய் நமக்கும் அந்த உயிர் தெழுகிற அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் பேசுகிறது, இதோ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர் தெழ செய்த அந்த ஆவியானவர், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தார், நமக்குள் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவை உயிர் தெழ செய்ததை போல உங்களையும் என்னையும் நம்மை உயிர் தெழ செய்வார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை. அப்ப பரிசுத்த ஆவியானவர், நான் ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அனுபவத்திற்காய் மாத்திரமே அல்ல, உயிர் தெழுதலின் நிச்சயத்திற்காக, உயிர் தெழுதலின் உறுதிக்காக, அந்த உறுதி ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் செயல்படுகிறார். இன்றைக்கு மரித்து போன எந்த காரியமா இருந்தாலும், செத்து போன நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளா இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் அவர் உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள் இன்றைக்கும் வாசம் செய்கிற வல்லமையா இருக்கிறது. அப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படுகிறது. அந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம்.
தேவனுடைய கிருபைகளுக்காக கர்த்தரை துதிப்போமாக. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினால் நமக்கு உண்டான மற்ற பலன்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நமக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்றும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இது உன்னத சுதந்திரம். இன்றைக்கு உலக அளவிலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது சொத்து அல்லது பொருட்களோ அல்லது வீடு மற்ற காரியங்கள் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது முற்பிதாக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது உண்டு. அதை பெற்றவர்கள் ஒருவேளை சிலவர் இருக்கலாம், அல்லது சிலர் சொல்லலாம், ஐயோ எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணும் வச்சிட்டு போவே இல்லைங்க, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, சொத்து சுகம் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று நாம் சொல்லலாம். அப்ப உலக அளவிலே இந்த சுதந்திரம், இந்த சொத்து சுகம் என்று சொல்லும் பொழுது, இந்த சுதந்திரத்தை பார்க்கிலும் இன்னும் பெரிதான ஒரு சுதந்திரம் உண்டு. இது உன்னத சுதந்திரம், உன்னத ஆசீர்வாதங்கள், உன்னதத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், ஆங்கிலத்துல டிவைன் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மைகள் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது, அது அழியாதது, அது கெட்டு போகாத ஒரு காரியம், அது மறைந்து போகாத ஒரு காரியம், நமக்காக பரலோகத்தில் காக்கப்படுகிறது. நமக்காக பரலோகத்தில் காக்கப்படுகிற, பாதுகாக்கப்படுகிற ஒரு சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம், இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மைகள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னிடத்துல இல்லையே. ஆனால் இல்லை என்றை பார்க்கிலும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரே என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வர வேண்டும். இதால் எபேசியர் 1 அதிகாரம் 11-14 வரை நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் 13-14 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரே உறுதிமொழி செய்கிறாராம், அவரே அதற்கு ஆதாரமாய் இருக்கிறாராம். அப்ப கர்த்தருடைய வசனம் நம்மை மீண்டும் மீண்டுமாய் நினைவு மூட்டுகிறது. பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம், தைரியமாய் இருக்கும்படியா நமக்கு இந்த ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இம்மையிலே நாம் வாழ்கிறவர்கள் அந்த தரிசன கண்களோடு வாழ வேண்டும். இல்லை என்று சோர்ந்து போகாமல் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற தைரியம் கொள்ள வேண்டும். இல்லை என்று பின்வாங்கி போகாமல் நான் அனுபவிக்க போகிறேன் என்று தைரியமாய், இன்னும் உற்சாகமாய் நாம் முன் செல்ல வேண்டும். இதுதான் பவுல் சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறார், எனக்காக ஒரு நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப அவர் அந்த நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை, வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை, ஒரு நீதியின் கிரீடத்தை, ஒரு விசேஷித்த கிரீடத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அப்ப நாம் இந்த வாழ்க்கையில வாழ்ந்தாலும் நம்முடைய கண்கள் அந்த பொக்கிஷத்தை நோக்கி, அந்த ஆசீர்வாதங்களை நோக்கிதான் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நினைவு மூட்டுகிறது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது, நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்படுவதுதான் அந்த பொக்கிஷம். நம்முடைய ரட்சிப்பு ஆசீர்வாதம் நிறைவாவதுதான் அந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம், சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஐயோ பணம் அல்லது பொன் வெள்ளி இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று அல்ல. நமக்காக வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு பொக்கிஷம் என்னவென்றால், நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்படுகிற அந்த அனுபவத்திற்காக தான் கர்த்தர் நமக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வல்லமையினாலே இந்நாட்களிலே நாம் காக்கப்படுகிறோம். நம்முடைய சுதந்திரம் மாத்திரமே அல்ல, நாமும் இந்த நாட்களிலே காக்கப்படுகிறோம். நம்மை பாதுகாக்கிறவர் அவர். இதுக்கு நாம் இவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், இவ்வளவுதான் கவனமாய் இருந்தாலும், ஜாக்கிரதையாய் இருந்தாலும், நம்மை மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாக்கிறவர் நம்முடைய கர்த்தர்.
அவருடைய பாதுகாப்பின் மறைவுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பாதுகாப்பின் மறைவுக்குள்ளாக நம்மை சமர்ப்பிக்கிறோம். என்றால் அவர் நல்லவர், நம்மை பாதுகாக்கிறவர், அவருடைய வல்லமைக்குள்ளாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த வசனத்தில் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே. அப்ப விசுவாசத்தினாலே என்று சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன? விசுவாசத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். நாம் அவரை விசுவாசிக்கிறபடியினால், அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறபடியினால் நாம் பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை காக்குகிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. நம்மை பாதுகாக்கிறவர், தொடர்ந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அப்ப விசுவாசத்தினால்தான் இந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறபடியினால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய நன்மைகள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும். ரவி ஜக்கரையஸ் என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்கிறது என்னவென்றால், மனம் திரும்புதலும் விசுவாசத்தின் மூலமாய் தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட முடியும். எந்த விதமான மத செயல் மூலமாகவோ எந்த விதமான கிரியைகள் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட முடியாது. உண்மையான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறபடியினால்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப எதனால ரட்சிக்கப்படுகிறோம்? விசுவாசம். விசுவாசத்தின் நிமித்தம் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்க கிருபை செய்தாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்டபடியினால் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்பா பிதாவென்று அழைக்கும்படியாய் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவரோடு பேசுகிறதற்கு கர்த்தர் நமக்கு சிலாக்கியத்தை, பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்ப நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏதாவது செய்யலாமா? வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய இரக்கம். கிறிஸ்து செய்து முடித்த செயல்களை விசுவாசிக்கிறபடியினால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப ரட்சிக்கப்படுவது முடிவா? அல்ல. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது 3 பாகங்கள் அல்லது பகுதிகள் இருக்கிறது. அல்லது அப்படி என்று சொன்னால், கடந்த காலத்திலே நாம் அனுபவித்த அந்த ரட்சிப்பு, நிகழ்காலத்திலே அனுபவிக்கிற ரட்சிப்பு, வருங்காலத்திலே அனுபவிக்க போகிற ரட்சிப்பு. அப்ப கடந்த காலம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அது தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நிகழ்காலத்துல, இக்காலத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ரட்சிப்பை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும். பயபக்தியோடு நம்முடைய ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் வருங்காலத்துல அல்லது ஃபியூச்சர் என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பு நிறைவேறும், பரிபூர்ணமாகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்க வேண்டும், தொடர்ந்து இந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்படும். அப்ப அந்த அனுபவத்திலே நாம் தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இதை குறித்து தான் பேதுரு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த ரட்சிப்பு நிறைவேறும். ஏற்ற காலத்தில், கடைசி காலத்தில் அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற அந்த நாள் வரும், அந்த வேலை வரும், அந்த அனுபவம் வரும். அந்த நாள் வரை அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு பொக்கிஷம், விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம். அவரே ஒரு பொக்கிஷம். அவர் நம்மை பரிபூர்ண ரட்சிப்புக்குள்ளாய் நிறைவேற செய்கிறதும் அது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். கிருபை, கிருபை நிமித்தம் அவருடைய இரக்கத்தினாலே பெருகும். அப்ப மீண்டுமாய் பேதுரு கர்த்தரை ஸ்துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். எதனாலே? தேவனுடைய பெரிதான இரக்கங்களின் கிருபையினாலே. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஏன்? அவர் மறுபடியும் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். உயிருள்ள ஒரு நம்பிக்கைக்குள்ளாய் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் அந்த உயிர்த்தெழுந்த ஆறுதலும் பலனும் நமக்குள் ஊற்றுகிறார்.
அந்த உன்னதமான சுதந்திரம், பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் என்ன? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு உலகத்துல நாம் போராடுகிற போராட்டம் நிலையானது அல்ல, நிரந்தரமானதல்ல. அது கொஞ்ச காலத்திற்கு மாத்திரமே. இந்த கொஞ்ச காலத்துல போராடுகிற போராட்டத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்க போகிற அந்த பெரிதான பரிசை விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தரை நாம் பின்பற்றுவோம், விசுவாசிப்போம். அவரையே நாம் விசுவாசித்து பின்பற்றும் பொழுது அவரை துதியோடு ஸ்தோத்திரத்தோடு நாம் ஆராதித்துக் கொண்டே அவரை நாம் பின்பற்றுவோமாக. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுகிற தேவன், இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் பேசும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களை உயிர்ப்பிப்பதற்காய் நன்றி. ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள் செயல்பட்டு எங்களை மீண்டுமாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் பராமரிப்புக்குள்ளாய் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம், மன்றாட்டு ஜெபம் நாம் ஏறெடுப்போம். உங்களுடைய இல்லங்களிலே இருக்கிற இடங்களிலே என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தகப்பனே, உலக நாடுகளுக்காக, தேசங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிலே நடைபெறுகிற போராட்டங்கள், இந்த சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதை குறித்து வேதனைப்படுகிறோம். இதன் மத்தியிலே கர்த்தாவே, உம்முடைய மன இரக்கம், உம்முடைய பெரிதான இரக்கம் ஐயா, இந்த உலக தேசங்கள் மேலே இறங்கி வரும்படியா விசேஷவனமா இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்ட தேசங்களை கர்த்தர் சந்திப்பீராய் ஜெபிக்கிறோம். மனம் இறங்கி ஆண்டவரே அந்த தேசங்களை தொடுவீர். தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உம்முடைய ஞானத்தோடு செய்ய நீர் நடத்துவீர் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தொடர்ந்து எங்களுடைய தேசத்திற்காய், மலேசியா தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தேசத்தின் மேல் இருப்பது மாத்திரமே அல்ல, உம்முடைய பாதுகாப்பு உங்கள் தேசத்தின் மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட ஆண்டவரே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த எண்ணிக்கை குறைந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜனங்களை சுகமடித்து ஆண்டவரை பாதுகாத்து எல்லா தீமை பொல்லாப்புக்கு விலக்கி நடத்தி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்தி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தொடர்ந்து எங்களுடைய டைசிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருமண்டலத்தை நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். பேராயருக்காக, துணை பேராயருக்காக, ஆஸ்டிகன்மார்களுக்காக, ஆண்டவரே போதகர்மார்கள், டீக்கனஸ்மார்கள், ஆண்டவரே சுவிசேஷக ஊழியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவரே சபையிலே பணி செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போராட்ட நாட்களிலும் தயவு கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தீமை பொல்லாப்புக்கு விலக்கி இவர்களை காத்தருளும். சபைகளுடைய ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்நாட்களிலே போராட்டமாயிருந்தாலும் இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள கிருபை செய்வீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தகப்பனே, தொடர்ந்து சுகத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சுகவீனமாய் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, சுகப்படுத்துவீர், பலப்படுத்துவீர் என்று ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் குணமானோம் என்ற அந்த அனுபவத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பரிபூர்ண சுகம், உம்முடைய சுகம் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். தொடர்ந்து நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் தொடர்ந்து இணைந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகருதி தருளோம். ஆமென். பாவ மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். பிதாவே, நீர் மனம் இறங்கும் தெய்வம். நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய பாவங்களை மன்னித்து சகல அநீதியிலிருந்து சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மன்னிக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தொடர்ந்து இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த ஜெபத்தை நாமும் சேர்ந்து ஜெபிப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முடிவுகளே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சில அறிவிப்புகள். நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்கள் தீர்மானித்த வண்ணமாய் நம்முடைய MCO அல்லது மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் என்ற அந்த காரியம் இன்னும் தொடர்ந்து 12ஆம் தேதி மே வரை அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த காலகட்டங்களிலே சபையில ஆராதனைகள் மற்ற எல்லா விதமான நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்று கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டங்களிலே நம்முடைய ஆராதனைகள் ஆன்லைன் இந்த விதமான யூடியூப் சேனல் மூலமாக நாம் தொடர்ந்து கடந்து செல்கிறோம். நீங்களும் பங்கு கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றவர்களிடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இவ்வண்ணமாக நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியம் வாய்ப்புக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் நம்ம நெகேமியா புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதை வாசிப்பது மாத்திரமே அல்ல, கேள்வி பதில் நாம் செய்து கொண்டு வருகிறோம். பைபிள் குயிஸ் செய்து கொண்டு வருகிறோம். இதுல பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். காணிக்கை தசம பாகம் கொடுக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய சென்ட் ஜேம்ஸ் சர்ச் அக்கவுண்ட் கொடுக்கப்பட்ட அந்த எண் மூலமாக CIMB அக்கவுண்ட்ல நீங்கள் போடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் தேவைப்படுகிற குடும்பங்களுக்கு சபையின் சார்பாக ஊழியங்கள் நாம் செய்து கொண்டுதான் வருகிறோம். இவ்வண்ணமா நீங்கள் உதவி செய்ய விரும்பினால், ஆதரவு கொடுக்க விரும்பினால், நீங்கள் நம்முடைய சர்ச் அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் செய்த பிறகு நம்முடைய சபையினுடைய பொருளாளருக்கு தெரிவிக்கும்படியாக அல்லது என்னிடத்தில் விவரங்களை வாங்கிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவைப்படுகிற கஷ்டப்படுகிற குடும்பங்கள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் என்னை அல்லது
சகோதரி ஜெயமேரி மார்ட்டின் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நம்முடைய குடும்ப பலிபீடத்தை நாம் கட்டுவோமாக, இணைந்து ஜெபிப்போம், இணைந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய நாமம் நம்முடைய குடும்பத்தில் மகிமை அடைவதாக. இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் அல்லது ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனைகள் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்ற காரியங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு கர்த்தர் அந்த கிருபை தருவாராக. சபையின் சார்பாக நம் வாழ்த்துக்கள். திருமதி குமார் ராவ் சௌத்ரி அவர்களுக்கு 10ஆம் தேதி ஏப்ரல் ஒரு பெண் குழந்தை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் திருமதி எட்கர் ஜீவராஜ் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை 22ஆம் தேதி ஏப்ரல் ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த 2 பெற்றோர்கள் மூலமாய் மகிமை அடைவதாக. தொடர்ந்து தாய்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற கிருபை உம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு கிருபை. புதிய வருஷம், புதிய நன்மைகள், உம்முடைய பிரசன்னத்தோடு தொடர்ந்து செல்ல கிருபை செய்வீர் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற உன்னத சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்வீர் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை தொடர்ந்து சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து குடும்பங்களையும் குடும்பத்தின் காரியங்களையும் தேவைகளையும் சந்திக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷ நாட்களை நீங்கள் கொண்டாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து இறுதி ஜெபம் நாம் இணைந்து ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்து இந்த ஆன்லைன் பதிவின் மூலமாக நாங்கள் ஆராதனை கடந்து செல்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பின் மறைவுக்குள்ளாய் எங்களை வைத்துக் கொள்ளும், பாதுகாத்தருளும், ஆசீர்வதித்து நடத்தும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நம்பிக்கையில நாங்கள் தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்வீர் என்று எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து நாம் ஜெபிப்போமாக. என் ஆத்துமாவே என்று சொல்லி நாம் இணைந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். இந்த ஆன்லைன் பதிவின் மூலமாக எங்களோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.